ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கரிவேட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் நல்ல ஒரு ரெசிபிமா வந்திருக்கேன். அது என்னன்னா, நம்ம உளுந்தே சேர்க்காம, அதாவது உளுந்து அரைக்காம தோசை பண்ண போறோம். அந்த தோசை நல்ல மஞ்சு மாதிரி இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். அது கூட சேர்த்து ஒரு சட்னியும் பண்றேன். ரொம்ப ஈஸியான சட்னி. இங்க கேரளால ஸ்ட்ரீட் யாருங்க கடை வச்சிருப்பாங்க, தட்டு கடான்னு சொல்லுவாங்க. அந்த கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு சட்னி. அது ரெண்டையும் நீங்க பண்ணி பாருங்க. நல்ல காம்பினேஷன், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. அது எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க. அப்போ அந்த உளுந்து சேர்க்காம தோசை பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் இட்லி ரைஸ் சேர்க்கலாம். 1.5 கப்பு இட்லி ரைஸ் எடுத்துக்கிறேன். இட்லி ரைஸ் இல்லைன்னா பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 1.5 கப் சேர்த்துட்டேன். இப்போ இதோட நாம் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஒரு 3/4 கப்பு சோறு கூட சேர்க்குறேன். நான் ரெட் ரைஸ் தான், நீங்கள் ஒயிட் ரைஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. அதையும் சேர்த்தாச்சு. அப்புறம் 1 கப்பு தயிரும் கூட சேர்க்குறேன். தயிரை சேர்த்துட்டு எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தயிரை விட்டு இந்த அரிசியை நம்ம ஊற வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது இதை ஊற வைக்கணும். இதில் தண்ணியெல்லாம் இப்போ சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஊறட்டும். மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அரிசி எல்லாம் அந்த தயிரில் நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நாம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். ஆனால் இது ஒரு 3 வாட்டியாக தான் போட்டு அரைக்க முடியும். மிக்ஸி ஜார்லனா கிரைண்டர்லனா ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஃபைனாக அரைச்சிட்டேன். மீதி உள்ளதையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துட்றேன். பாருங்கள், எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும். எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கோங்க. நம்ம தோசை ஊற்றுறதுக்கு தோசை மாவு பதத்துக்கு கிடைக்கணும். இப்போ நான் காலையில் தண்ணியில் ஊற போட்டு இப்போ சாயந்தரம் தான் அரைச்சி வைக்கிறேன். இது மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் எடுப்பேன். இப்போ மாவு நல்லா புளிச்சு செட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சுட்டு நம்ம காலையில் தோசை ஊற்றிக்கலாம். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், காலையில் ஆயிடுச்சு. நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பொங்கி வந்திருக்கு. நம்ம உளுந்தெல்லாம் சேர்க்கலை, அப்படி இருந்தும் நல்லா பொங்கி வந்திருக்கு. பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிடணும். உப்பெல்லாம் நம்ம போட்டுட்டோம், ஆனால் அந்த உப்பு கரெக்டாக தான் இருக்கும்.
தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நிறைய தண்ணி முதல்லே விட்டுறாதீங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக, நல்ல ஃப்ளோவாக வராது. இப்போ வந்து நல்லா கிளறிட்டேன். இதை மாற்றி வச்சிடலாம். நம்ம இதுக்காக ஒரு சட்னி தயார் பண்ணலாம். இது வந்து இங்கே கையேந்தி பவன் சொல்லுவீங்களா, அதே மாதிரி இங்கே கேரளாவில் தட்டுக்கடான்னு சொல்லுவாங்க. அங்கே பண்ணக்கூடிய சட்னி தான் பண்ண போகிறேன். அங்கே ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மாதிரி மிளகாத்தூளை வந்து சூடு பண்ணிப்பாங்க. இப்போ 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. தீஞ்சு போகக்கூடாது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இந்த சட்டியோட சூட்லேயே அது சூடாயிடும். கருகிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு 3/4 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுக்கக்கூடிய மிளகாத்தூளும் 4 சின்ன வெங்காயம், சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சிடலாம். ஈஸியாக பண்ணவும் செய்யலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட வேண்டியதுதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இருந்து நம்ம இதுக்கு தாளிக்கணும். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்தரலாம். கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது அவ்வளோ தண்ணி சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதான் சிலவங்களுக்கு பிடிக்கும். இந்த தோசை அந்த சட்னியும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷன். தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது நம்ம கொதிக்க விடணும்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக சூடானதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு நிமிஷம் போட்டிருந்தாலே போதும். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சூடானதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விட வேண்டாம். நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன். கொஞ்சமாக கூட சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். வந்து தோசை ஊற்றிக்கலாம்.
அதுக்காக தோசை பேன் நல்லா சூடு பண்ண வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. பாருங்கள், மாவு ஊற்றினோடனே ஹோல் ஹோலாக வருது பார்த்தீங்களா? மாவு வந்து நல்ல பதமாக இருக்குது. சாதாரணமாக தோசை பண்ணுறது மாதிரி தான். கருகிடாமல் பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா சிவந்துருச்சு. ரெண்டு சைடும் சிவந்துருச்சு. இதே மாதிரி மீதி உள்ளதையும் நான் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த மாதிரி செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். இந்த தோசையும் இந்த கையேந்தி பவன் சட்னியும் நல்ல காம்பினேஷன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டியை பார்த்தீங்களா, பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம உளுந்து சேர்க்காமல் அரைச்சிட்டுமே அந்த தோசை வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. சட்னி ஈஸியாக பண்ணிடலாமே. ஓகே, தேங்க்யூ.